بسم الله الرحمن الرحيم ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாமல்ல கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பேரருளும் நம் அனைவரின் மீதும் நின்று நிலவட்டுமாக என இத்தருணத்தில் பிரார்த்தித்த வண்ணம் எனது உரையினை ஆரம்பம் செய்வேன். அன்பார்ந்தவர்களே, நாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை பார்த்து வருகிறோம். இதில் நேற்றைய தினம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் இப்லீஸ் செய்த காரியங்களை பற்றி நாம் பார்த்தோம். இப்படி இப்லீஸ் செய்த காரியங்கள் பின்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு கூறுகிறான். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், ஃபகுல்னா, நாம் கூறினோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான், யா ஆதமே உஸ்குன் அன்த வ ஜௌஜுகல் ஜன்னா, நீங்களும் உங்களுடைய மனைவி என்னொன்னுங்க இந்த சோனத்தில் நுழையுங்க, அங்கே தங்குங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரெண்டு பேருக்கும் கட்டளையிடுறான். முதலாவது கட்டளையாக முதல் மனிதருக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இட்ட கட்டளை, நீங்கள் இந்த சோனத்தில் நீங்கள் நுழையுங்க என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிடுறான். இந்த இடத்துல சோனம் ஜன்னத் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ஜன்னத்துங்கிற வார்த்தை பொதுவாக சொர்க்கத்திற்கும் பயன்படுத்தப்படும், இன்னும் பூமியில் உள்ள இந்த தோட்டத்திற்கும் இந்த ஜன்னத்துங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படும். இப்போது இதில் பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்குது. என்னென்னா, சொர்க்கம் என்று பல்வேறு விதமான மக்கள் ஜன்னத்துங்கிற இந்த வார்த்தைக்கு அர்த்தம் கொடுக்குறாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இது தோட்டம் தான் என்று சிலர் அர்த்தம் கொடுக்குறாங்க. காரணம் என்னென்னா, சொர்க்கத்திற்குள் ஷைத்தானால் நுழைய முடியாது. ஷைத்தான் என்ன மாட்டான், சொர்க்கத்துக்கெலாம் போக முடியாது, அவனுக்கு தடை செய்யப்பட்ட ஒரு பகுதி. அப்போது இவர்கள் இருந்தது என்பது சொர்க்கம் இல்லை, இவர்கள் என்ன பண்ணாங்க, அல்லாஹ் இவர்களுக்கென்று ஏற்படுத்தி கொடுத்த ஒரு சோலை தான், ஒரு தோட்டம் தான் என்று பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்குது. அப்போ நாம் இங்கே புரிஞ்சிக்க வேண்டியது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவர்களுக்கு ஏற்படுத்திய ஒரு இடம். அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இருக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தும் இன்னும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தும் ஒரு எச்சரிக்கை விடுறான். அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது, ஃபகுல்னா யா ஆதமே நம்ம உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஹாதா அதுவுன் லக்க ஒலி ஜௌஜிக். அல்லாஹ் சொல்கிறான், இவன் இருக்கான் பாருங்க, ஷைத்தானை பார்த்து அல்லாஹ் ஷைத்தான் இருக்கும்போது சொல்கிறான், இவன் இருக்கான்ல, இவன் உங்களுக்கும் எதிரி, உங்களுடைய மனைவிக்கும் உங்களுடைய துணைக்கும் இவன் எதிரி அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலாவதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஒரு எச்சரிக்கை விடுறான். அதற்கு பின்பாக சொல்லி காட்டுறான், ஃபலா யுஹ்ரி ஜன்னகுமா மினல் ஜன்னா, உங்கள் ரெண்டு பேர்த்தையும் சொர்க்கத்திலிருந்து இவன் என்ன வேணா வெளியேற்ற வேண்டாம், அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிடுறான். இன்னும் சொல்லி காட்டுறான், இதில் சொல்லி காட்டும் பொழுது ஃபலா தஷ்கா, அப்படி அவன் உங்களை சொர்க்கத்திலிருந்து அந்த இடத்திலிருந்து வெளியேற்றி விட்டான் என்று சொன்னால் நீங்கள் பாக்கியம் இழந்தோராயிருவீங்க என்று இறைவன் குறிப்பிட்டு காட்டுறான். அப்படி என்ன பாக்கியம், எதை பற்றி இறைவன் கூறுகிறான் என்று சொன்னால் அந்த இடத்தினுடைய நிலையை குறிப்பிட்றான். அந்த இடத்தை பற்றி சொல்லும் பொழுது, இன்னலக்க அல்லாஹ் தஜூ ஃபீஹா, நீங்கள் அதில் பசித்து இருக்க மாட்டீங்க, உங்களுக்கு அங்கே என்ன பசி என்பது ஒன்று இருக்காது. ஒலா தாரா, இன்னும் நீங்கள் அங்கே ஆடைகளின்றி இருக்க மாட்டீங்க, ஆடைகளோடு தான் இருப்பீங்க. இன்னும் சொல்கிறான், ஒ அன்னக்க லா தத்து மஉ ஃபீஹா, நீங்கள் அங்கே தாகித்து இருக்க மாட்டீங்க. இன்னும் சொல்கிறான், ஒலா ததுஹா, இன்னும் உங்களுக்கு அங்கு வெயில் இருக்காது, நிழல்பட நீங்கள் இருப்பீங்க என்று இறைவன் அந்த இடத்தினுடைய சொகுசை பற்றி குறிப்பிட்டு காட்டான். இப்படி இறைவன் சொன்ன பின்பாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அங்கு நுழைவதற்கு முன்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரே ஒரு விதியை, ஒரு சட்டத்தை குறிப்பிட்டு காட்டுறான். சொல்லும்போது, ஃபலா தக்கரபா ஹாதிஹி சஜரா, நீங்கள் ரெண்டு பேரும் இந்த மரத்தை நெருங்காதீங்க, அப்படி நெருங்கினீங்கன்னு சொன்னால் ஃபதக்கூனா மினல் ஸாலிமீன், நீங்கள் அநியாயம் செய்தவர்களாக ஆயிடுவீங்க. அல்லாஹ் அவர்களுக்கு ஷைத்தானை பற்றி எச்சரிக்கை விடுறான். இன்னும் இவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு கட்டளை, நீங்கள் அந்த மரத்தை மட்டும் நெருங்காதீங்க,
நெருங்கினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அநீதி இழைத்த மக்கள்லேருந்து ஒருவராக ஆகிவிடுவீங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிட்டான். இப்போ இருவரும் என்ன பண்ணுறாங்க, அந்த சொர்க்க சோலையில் அந்த தோட்டத்தில் இப்போது தங்கி இருக்கிறாங்க. இப்போ இந்த நேரத்தில் ஷைத்தான் தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்டு காட்டுறான், ஃபவஸ்வஸ இலைஹி ஷைத்தான் என்ன பண்ணுறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகிறான். எப்படி ஏற்படுத்துகிறாங்கிறதே அல்லாஹ் சொல்கிறான். இப்போ ஷைத்தான் அதை எப்படி குறிப்பிட்றான்னு அல்லாஹ் சொல்கிறத பாருங்கள். கால ஷைத்தான் சொல்கிறான், யா ஆதமே ஹல் அதுல்லக அலா சஜரத்தில் ஹுல்த். அவன் சொல்லி காட்டுறான், நிரந்தரத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மரத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? நீங்கள் நிரந்தரமாக இருக்கிறதுக்காக நான் உங்களுக்கு ஒரு மரத்தை பற்றி சொல்கிறேன், அதை நான் சொல்லவா என்று அவன் என்ன பண்ணுறான், மனசுக்குள்ள ஒரு ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகிறான். இன்னும் சொல்லி காட்டுறான், வா முல்கின் லா எபுலா, அதாவது அழிவை ஏற்படுத்தாத அழிவு தராத ஆட்சியை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று என்ன பண்ணுறான் ஷைத்தான். இந்த நிலையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு ஆசையை ஏற்படுத்துகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிட்டான், நீங்கள் என்ன பண்ணுங்க, இதெல்லாம் உங்களுக்கு பசி இருக்காது, தாகம் இருக்காது, நிழல்பட இருப்பீங்க, நீங்கள் அங்கே என்ன பண்ணுவீங்க, ஆடைகளோடு இருப்பீங்க என்று சொல்லிட்டான். நிரந்தரத்தை பற்றியோ அழிவில்லா ஆட்சியை பற்றியோ மற்ற இத்தனை நாட்கள் தான் இருக்க போகிறீங்கன்னு பற்றியோ எதை பற்றியும் இறைவன் குறிப்பிட்டு காட்டுற. அல்லாஹ் சொன்னது நீங்கள் அங்கே போய் தங்குங்க, அவ்வளோதான், இந்த மரத்தை நெருங்காதீங்க, அவ்வளோதான். ஆனால் ஷைத்தான் இங்கு போடக்கூடிய விஷயம் என்ன, அந்த நேரத்தில் என்னன்றான், உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கக்கூடிய விஷயம், நீங்கள் நிரந்தரமாக இருப்பதற்காக நான் ஒரு வழியை சொல்கிறேன், உங்களுக்கு அழிவு பெறாத ஆட்சி, அழிவில்லாத ஒரு ஆட்சியை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்பதை போன்ற விஷயங்கள் என்ன பண்ணுறான் ஷைத்தான் இப்பொழுது ஆசையாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உள்ளத்தில் போடுறான். இப்படி போடும் பொழுது அந்த நேரத்தில் ஷைத்தான் சொன்னதை கேட்டு அந்த ரெண்டு நோன்றாங்க அக்கலா மின்ஹா, அவங்க என்ன நோன்றாங்க, அந்த மரத்திலிருந்து உண்றாங்க. உண்டவுடன் அதற்கு பின்பாக நடக்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் சொல்கிறான். அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுடைய வெட்கத்தலங்களை அவர்களுக்கு வெளிப்படுது. அவர்கள் ஆடைகளோடு இருந்தாங்க, இப்பொழுது அந்த மரத்தில் உள்ளதை சாப்பிட்டதற்கு பின்பாக அவர்களுடைய மானங்கள் அவர்களுக்கு வெளிப்படுது, தெரியுது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்தில் உள்ள அந்த சொர்க்கத்தில் உள்ள அந்த சோலையில் உள்ள அந்த இலைகளை வைத்து தங்களுடைய மானங்களை மறைத்து கொள்கிறாங்க. இப்போ இந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை குறிப்பிட்டு காட்டுறான்னா, இன்னும் சொல்கிறான், ஃபஸா ஆதமு ரப்பு, தன்னுடைய இறைவனுக்கு ஆதம் என்ன பண்ணிட்டாரு, மாறு செஞ்சுட்டாரு. இன்னும் சொல்கிறாங்க ஃபகவா, இன்னும் அவர் வழி தவறிட்டார். ஷைத்தானுடைய பேச்சை கேட்டு அவர் மரத்தை நெருங்கிட்டார், அதில் உள்ளதை சாப்பிட்டார். அப்போ இது போன்ற செயல்கள் செஞ்சனால என்ன பண்ணிட்டார், ஆதமுடைய நிலையை பற்றி சொல்லும் பொழுது அவர் தன்னுடைய இறைவனுக்கு மாறு செஞ்சார். அல்லாஹ் சொன்ன நெருங்காதீங்க, மாறு செஞ்சிட்டார், வழி தவறிட்டார் என்று இறைவன் குறிப்பிட்டு காட்டிட்டு அதற்கு பின்பாக சில விஷயங்களை சொல்கிறான். இந்த இடத்துல நாம் பார்க்க வேண்டிய விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த கட்டளையும் கிடையாது. முதலாவது மனிதர் முதலாவதாக சொர்க்கத்திற்குள் அந்த சோலைக்குள் நுழைகிறார். எந்தவித துன்பங்களும் அவர் கிடையாது. சொல்லப்பட்டது ஒரே ஒரு கட்டளை, நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த மரத்தை நெருங்காதீங்க. சொல்லப்பட்ட ஒரே ஒரு எச்சரிக்கை, இவன் எதிரி, அவங்ககிட்ட போயிடாதீங்க, இவ்வளோதான் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இப்படி சொல்லப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல, இந்த எச்சரிக்கை மறக்க செய்தது எது, கட்டளை மீற செய்தது எது, இறைவனிடத்தில் குற்றவாளியாக்கியது எது, ஷைத்தான் போட்ட ஆசை. இந்த ஆசை எல்லா விதமான விஷயங்களையும் மறக்கடிச்சிருச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செய்த முதல் தவறு ஆசைப்பட்டது. தனக்கு ஒன்று தேவை என்று இருக்குன்னு சொன்னால் யாராக இருந்தாலும் ஆசைப்படலாம். தனக்கு இது தேவை, முக்கியமாக ஒன்று தேவை என்று சொன்னால் ஆசைப்படலாம். முக்கியமாக தேவை இருந்துச்சுன்னு சொன்னான். ஆனால் அந்த இடத்துல தேவையே கிடையாது. நிரந்தரமான ஆட்சியோ இல்லை முழுமையாக அங்கே இருக்கக்கூடிய நிலை பற்றி கிடையாது. ஏனென்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தங்க சொல்லிட்டான், தங்கணும் அவ்வளோத்தான். ஆனால் இவர்கள் ஆசைப்பட்டார்கள். எதை செய்யக்கூடாது என்று இறைவன் கட்டளையிட்டானோ அதை செய்யக்கூடியவர்களாகவும் ஷைத்தான் அல்லாஹ்விடத்தில் கொடுத்த வாக்குறுதியை அந்த நேரத்தில் நிறைவேற்றக்கூடியவனாக ஆயிட்டான். அப்போ தன்னுடைய காரியத்தை மும்முரமாக செய்யக்கூடியவனாக ப்ளீஸ் ஆகிட்டான். மனிதனை வழிகெடுக்கக்கூடிய ஒரு நிலையை, வழிகெடுக்கக்கூடிய தந்திரத்தை அந்த நேரத்தில் காட்டக்கூடியவனாக ஆகிட்டான். அப்போ இந்த நேரத்தில் என்ன ஆகுது, இது மனிதர்களுக்கு ஒரு சோதனை. அல்லாஹ்வே குறிப்பிட்டு காட்டும் பொழுது ஸுய்யின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசாயி வல் பனீன, அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மனிதர்களுக்கு ஆண்கள் இருந்தும் பெண்கள் இருந்தும் அவர்களுக்கு அந்த அழகை விரும்புவது, அவருடைய ஆசைகளை அவர் ஆசைக்குரியதை விரும்புவதுங்கிறது அழகாக்கப்பட்டிருக்கு. ஒரு மனுஷனுக்கு ஒன்று பிடிக்குது, அவன் ஒரு விஷயத்தை விரும்புகிறான், அவன் ஆசையாக ஒன்றை விரும்புகிறான்னு சொன்னால் அது அவனுக்கு அழகாக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ் சொல்கிறான்.
அல்லாஹ் அதில் சொல்லும் பொழுது குதிரைகளை பற்றி சொல்லுவான், நிலங்களை பற்றி சொல்லுவான், எல்லாவற்றையும் பற்றி சொல்லுவான். அப்போது இங்கே சொல்லக்கூடிய விஷயம் அவருடைய ஆசைக்குரியது. அதை அவர்கள் விரும்பும் பொழுது அது அவர்களுக்கு அழகாக்கப்பட்டிருக்கு. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, எனக்கு ஐஃபோன் வேணும், இல்லை எனக்கு இந்த மாதிரி ஷர்ட் வேணும், இல்லை இந்த மாதிரி எனக்கு என்ன வேணும், ஒரு லுங்கி வேணும், இல்லை எனக்கு இந்த மாதிரி ஒரு வீடு வேணும், ஒரு மாளிகை வேண்டும் என்று எனக்கு ஆசைப்படுறேன், நான் விரும்புகிறேன்னு சொன்னால் அது எனக்கு அழகாப்பட்டிருக்கு. அதற்காக நான் ஓடுவேன், அதுக்காக நான் அதிகமாக என்ன சம்பாதிப்பேன். இது போன்ற நிலை ஏற்படும். பிடிக்கலைண்ணா, வெறுக்கிறேன்னா, எனக்கு ஒன்று பிடிக்காது. இல்லை சிலருக்கு சில விஷயங்கள் பிடிக்காது. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ரோட்டில் நடக்கும்பொழுது என்ன பண்ணுவாங்க, காலணிகள் செப்பல்கள் எல்லாம் நடக்க மாட்டாங்க. அது அவங்களுக்கு வெறுப்பான விஷயமா இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போ யாராவது வெறுக்கின்ற ஒரு விஷயத்தை தனக்கு பிடிச்சதா செய்வாங்களா, செய்ய முற்படுவாங்களா? அது செய்ய மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. ஒரு ஆளுக்கு ஸ்வீட்டே பிடிக்காது, இனிப்பே பிடிக்காது, கிலோ வாங்கி சாப்பிடுவாரா? வாங்க மாட்டார், சாப்பிட மாட்டார். ஏனென்றால் அவருக்கு அங்கே பிடிக்கல, அவருக்கு அது மேல் ஆசை இல்லை, வெறுப்பில் இருக்கிறார். அப்போ எது நமக்கு ஆசையாக இருக்கிறதோ, எது நமக்கு பிடிக்கக்கூடியதாக இருக்கிறதோ, அப்படிப்பட்ட விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி அது அழகாக்கப்பட்டிருக்கு. நல்லா சொல்கிறான். யாருக்கு? மனிதர்களுக்கு தான். எந்த நிலையில், எப்படிப்பட்ட நிலையில், அதையும் ரசூலா குறிப்பிட்டு காட்டுறாங்க. எக்குபரு இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் வளர்றான். எக்குபரு மஹு இஸ்னானி, அவனோட ரெண்டும் வளருது. ஒன்று ஹுப்புல் மால், செல்வத்தை நேசிப்பது, பொருளாதார ஆசை. இன்னும் தூளுல் உமூர், நீண்ட நாட்கள் நீண்ட ஆயுள் காலம் இருக்கணும், உயிரோடு இருக்கணும் என்ற இந்த இரண்டு எண்ணம் இருக்குல்ல, இது இவனுக்கு என்னது, இவனோடு இவன் வளரும்போது இவனுக்கு இந்த ரெண்டுமே வளருது. இந்த ரெண்டுமே அவனுக்குள் அதிகமாக அதிகரிக்குது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறாங்க. அப்போ இப்படி மனிதனுக்குள் ஆசைகள் என்பது அதிகமாக வரத்தான் செய்யும், அதிகமாக ஏற்படத்தான் செய்யும். ஏற்படும் பொழுது அது எனக்கு தேவைதானா, இதனால் எனக்கு ஒரு நன்மை இருக்குதா, எனக்கு இப்போ ஐஃபோன் வேணா, எனக்கு ஒரு ஃபோன் இருக்கும் பொழுது எனக்கு இது தேவைதானே, இதன் மூலம் எனக்கு பிரயோஜனம் இருக்குதா, இல்லை பிரயோஜனம் இல்லையா? காம்போக்கு 6 ஷர்ட் 7 ஷர்ட் எடுக்கிறேன், இதன் மூலியமாக எனக்கு பிரச்சனை இருக்கா, பிரயோஜனம் இருக்குதா? பிரயோஜனம் இருந்தால் எடுக்கணும், இல்லை வேணாம் 2 போதும், மிச்ச காசு என்னவோம் தர்மம் செய்வோம், இல்லை வேறு யாருக்கா நம்ம என்ன பண்ணுவோம் அதை வாங்கி கொடுப்போம். இது போன்ற எண்ணங்கள் வரும். எனக்கு தேவை ஏற்படும் பொழுது நான் அதை செய்தேன்னு சொன்னான், அது எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் அதிகமாக ஆவல் கொண்டு அதை அதிகமாக எடுத்துக்கொள்கிறேன் என்று சொன்னால் இது எனக்கு பிரச்சனை. அப்போ இது போன்ற விஷயங்களில் ஆசை என்பது ஒரு மனிதனுக்கு வரும்பொழுது எனக்கு தேவை பூர்த்தி செய்வதற்கு இந்த ஆசை பயன்படுமா, அல்லது எனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துவதற்கு இந்த ஆசை பயன்படுமா என்பதை போன்ற விஷயங்களை பார்க்கும். அங்கு அவர்கள் மறந்தார்கள், அங்கு அவர்கள் மீறினார்கள். அதனால் என்ன ஆயிடுச்சு, அவருடைய நிலை மாறிடுச்சு. இதை பற்றி கேட்கும்போது நம்மளாம் நினச்சிருக்கலாம், சார் அன்றைய தினத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்கள் அமைதியாக இருந்தாங்கன்னு சொன்னால், அவர்கள் அந்த விஷயத்தில் அந்த மரத்தை நெருங்காமல் இருந்தாங்கன்னு சொன்னால் நாமெல்லாம் அங்கே இருந்திருக்கலாமே என்றெல்லாம் நினச்சிருப்போம். ஆனால் இதை பற்றி ஒரு ஹதீஸ் சொல்லுது. ரசூலா குறிப்பிட்டு காட்டுறாங்க, ஒரு தினத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சந்திச்சுக்குருவாங்க. அவள் சந்திக்கும் பொழுது அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பற்றி கேட்பாங்க. நீங்கள் அந்த மரத்தை நெருங்கினதை பற்றி, அந்த சம்பவத்தை பற்றி கேட்பாங்க. கேட்கும்பொழுது 2 பேருக்குள்ள ஒரு வாக்குவாதம் ஏற்படும். அப்போ அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நீங்கள் தான் அல்லாஹ் எனக்காக அனுப்பி வைக்கப்பட்ட ஆளா, இந்த கேள்வியை கேட்கறதுக்காக அனுப்பி வைக்கப்பட்ட ஆளா, தௌராத் வழங்கிய ஆள் நீங்கள் தானா, நீங்கள் தான் மூசாவா என்று கேட்பார். ஆமான்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க. அப்போது இப்படி பேசி கொண்டிருக்கும்போது சொல்லுவாங்க, அல்லாஹ் எனக்கு விதிக்கப்பட்ட அல்லது எனக்கு எழுதப்பட்ட ஒன்றை, அல்லாஹ் எழுதிட்டா விதிக்கப்பட்ட ஒன்றை நான் எப்படி அதில் மீற முடியும், நான் எப்படி அதில் செய்யாமல் இருக்க முடியும் என்று என்ன பண்ணுவாங்க, அந்த நேரத்தில் சொல்லுவாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய விதியில் உள்ள விஷயம், அப்போ அல்லாஹ் எழுதிய ஒரு விஷயம். அப்போ இப்படிப்பட்ட விஷயத்தை பற்றி என்ன பண்ணுவாங்க, அங்கே வழக்குரையாகும் பொழுது, அங்கே வாதாடும் பொழுது அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, இதை பற்றி அந்த நேரத்தில் மௌனமாக இருந்துருவாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அப்போ அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த வாதத்தில் நின்றாங்க, தோற்கடித்து விட்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வெற்றி பெற்றாங்க. அல்லாஹ் எழுதிய விதி, அதை மாற்ற முடியாது, அதனால் செஞ்சுட்டேன் என்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இருக்குது, அதை மாற்ற முடியாது. என்ன ஆனாலும் என்ன ஆகணும், இந்த பூமிக்கு வந்து தான் ஆகணும் என்ற நிலை இருக்கிறது என்று என்ன பண்ணுறாங்க ரசூலுல்லாஹ் நமக்கு இதன் மூலியமாக குறிப்பிட்டு காட்டுறாங்க. இப்போ இந்த நேரத்தில் இப்போ மரத்தை நெருங்கிட்டாங்க, தன்னுடைய மானங்களை மறைச்சிக்கிட்டாங்க. இப்போது நாதாகுமா ரப்புகுமா, அல்லாஹ் ரப்பல் என்ன பண்ணுறான், அவங்க 2 பேர்த்தையும் அழைக்கிறான். அழைத்து அவங்க 2 பேர்த்தையும் ஒரு கேள்வி கேட்குறான். அல்லாஹ் கேட்கும்போது, அலம் அன்ஹகுமா அன் தில்ககுமா ஷஜரா, நான் அவங்க 2 பேர்த்தையும் இந்த மரத்தை நெருங்கக்கூடாது அப்படின்னு நான் என்ன இல்லை உங்களை தடுக்கலையா? அல்லாஹ் முதல் கேள்வியாக கேட்குறான். மறுபடியும் கேட்குறான், அலம் அக்குல்லகுமா,
நான் உங்கள் 2 பேர்த்தையும் அன்ன ஷைத்தான லக்குமா அதுவும் முபீன், ஷைத்தான்கிறவன் உங்கள் 2 பேர்த்துக்குமே தெளிவான எதிரி நான் சொல்லலையா அப்படி என்ன பண்ணுறான், அல்லாஹ் அந்த 2 பேரையும் அந்த நேரத்தில் அழைத்து கேள்வியை கேட்குறான். அப்போ இந்த நேரத்தில் இதை ஒரு சுருக்கமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், வலக்கது ஆஹிதுனா இலா ஆதம மின் கபில், ஆதம் அவர்கள் இதற்கு முன்பாக நம்முடைய உடன்படிக்கையை மீறிட்டாங்க, இதற்கு முன்பாக நம்மகிட்ட ஒரு உடன்படிக்கை எடுத்திருந்தாங்க, ஃபனசிய அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை மறந்துட்டாங்க என்று என்ன பண்ணுறான் இறைவன் குறிப்பிட்டு காட்டுறான். இப்போ இப்படிப்பட்ட உடன்படிக்கையை எடுத்து மறந்துட்டாங்க. இதற்கு பின்பாக நடந்த விஷயத்தை பற்றி குறிப்பிட்டு காட்டும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், வக்குல் நஹ்பிது பாதுக்கும் லி பாதின், அது நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களில் சிலருக்கு எதிரிகளாவீங்க, வலக்கும் ஃபில்லரதி முஸ்தகருன் மத்தாவுன் இலாஹின். அடுத்த அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் பூமியில் உங்களுக்கு ஒரு தங்குமிடமும் குறிப்பிட்ட காலம் வரை தங்குமிடமும் சில வசதிகளும் இருக்கும் என்று என்ன பண்ணுறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு முதலாவதாக சொல்கிறான். நீங்கள் இங்கேருந்து இறங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் அங்கே தான் வசிக்க போகிறீங்க, அங்கே தான் இருக்க போகிறீங்க என்பது போன்ற விஷயங்களை சொல்கிறான். இன்னும் சொல்லும் பொழுது இன்னும் இதை சேர்த்து சொல்கிறான், குல் நஹ்பிது மின்ஹா ஜமியா, நீங்கள் அனைவரும் என்ன பண்ணுங்க, இங்கிருந்து ஒட்டுமொத்தமாக இறங்கிருங்க. இது எப்போ அல்லாஹ் சொல்கிறான்னா, இவர் இந்த விஷயத்தை அல்லாஹ் சொன்னோடனே நீங்கள் இங்கேருந்து இறங்கிருங்க, உங்களுக்கு சிலர் எதிரிகள் ஆவீங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த நேரத்தில் உங்களுக்குள்ள அந்த பூமியில் நீங்கள் சில நாட்கள் தங்குவீங்க, சில காலம் தங்குவீங்கன்னு சொல்லும்போது அந்த நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட சரணடைகிறாங்க. அந்த நேரத்தில் சொல்கிறாங்க, ஃபதலக்கா ஆதமும் ரப்பி, ஆதம் தன்னுடைய இறைவன் என்ன பண்ணுறாங்க, மன்னிப்பு கேட்குறாங்க. ரப்பி கலிமாத்தின் சில வார்த்தைகளை கொண்டு மன்னிப்பு கேட்குறாங்க. ஃபதாப அலை, அவன் அல்லாஹ் என்ன பண்ணுறான், அவர்களாம் மன்னிக்கிறான். அப்போ தான் அல்லாஹ் என்ன சொல்கிறான், மறுபடியும் சொல்கிறான், குல் நஹ்பிது மின்ஹா ஜமியா, ஒட்டு மொத்தமாக நீங்கள் இறங்க, இருக்கிற 2 பேர் தான், நம்ம அனைவரையும் சேர்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒட்டு மொத்தமாக இறங்குங்க, அதில் இறங்குங்க. இன்னும் சொல்கிறான், ஃபஇம்மா யஅதியன்னக்கும் மின்னி ஹுதன் ஃபமன் தபியா ஹுதாய, அல்லாஹ் சொல்லி காட்டுறான், என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும், ஃபமன் தபியா ஹுதாய, யார் இந்த நேர்வழியை பின்பற்றுகிறாரோ ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன், உங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது, உங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது என்று இறைவன் குறிப்பிட்டு காட்டுறான். அப்போது எந்த ஒரு குழப்பம் ஏற்பட்டாலும் எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் அந்த நேரத்தில் என்னிடம் இருந்துள்ள நேர்வழி என்பது உங்களை சீர்படுத்தும், உங்களுக்கு ஒரு கவலை ஏற்படுத்தாது, உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தாது, ஒரு அச்சத்தை ஏற்படுத்தாது என்று இறைவன் சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நாம் அனைவரும் என்ன பண்ணுறான், ஒட்டுமொத்தமாக இந்த பூமியில் வசிக்க செய்கிறான். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை நாளை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.